சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம விஜயா இருந்துட்டு என்னங்க ஆச்சு இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க ஃபோனில் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் முத்து தான் பேசுகிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன விஷயம்? அந்த பையனை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போனாங்களே, என்ன சீர்திருத்த பள்ளிக்கு அந்த பையனை அனுப்பி விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஓ வாயில் நல்ல வார்த்தையே வரவே வராதா? எப்போ பாரு யாரையாவது சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி ஆகணுமா? பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, மற்றவங்க பிள்ளையா இருந்தாலும் சரி, நல்லா இருக்கணும்னு முதல்ல யோசி. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். கொஞ்சம் கூட முத்து மேலே பரிதாபம் இல்லாமல், பெத்த புள்ளனு கூட அக்கறை இல்லாமல் அன்னைக்கு நீ அவனை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிவிட்ட. ஆனால் நான் அன்னைக்கு செஞ்ச தப்பு முத்து இன்னைக்கு கிறிஷோட வாழ்க்கையில் செய்யவே செய்யலை. கிறிஷ் எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டான்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் அவனை நிரூபிச்சிட்டாங்க. கொடுத்த கேஸவே அவங்க ரிட்டன் வாங்கிக்கிட்டாங்க. கிறிஷோட எதிர்காலத்துக்காக முத்து மீனாவும் போராடி அவனை காப்பாற்றிருக்காங்க. முத்து பட்ட வலி வேறு எந்த பிள்ளைங்களும் படக்கூடாதுன்னு அவன் போராடிட்டு இருக்கான். அன்னைக்கு நான் செஞ்ச தப்ப முத்து செய்யலை. முத்துவை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, ரொம்ப பெருமைங்க. ஆஃப்டர் ஆல் அவன் ஒரு கார் டிரைவர் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மனோஜ் பார்த்தீங்களா, எவ்வளோ நல்லா படித்து இப்போ ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில உண்மைலாம் உனக்கு தெரியல விஜயா, தெரிஞ்சா நீ ஒடிஞ்சு போயிடுவ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.